வெல்கம் டு தமிழ் பட்டாளம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது திருக்குறள் வகுப்புகள் தான். தமிழ் கிளாஸஸ்ல இன்னைக்கு திருக்குறள் பார்க்க போறோம். ஏன்னா நம்ம ஏற்கனவே என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, தமிழ்ல நம்மளுக்கு என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா 20 அதிகாரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு யூனிட் 7ல நம்மளுக்கு கொடுத்திருப்பாங்க. யூனிட் 7ல 20 அதிகாரம் சொல்லி கொடுத்திருப்பாங்க. சோ அதுவும் என்ன பண்ணிட்டு இருக்கோம், அதுவும் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த திருக்குறள் அப்படிங்கறதுல இதுவும் என்ன பண்ணணும் பார்க்கணும். அப்ப ஜிஎஸ்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா யூனிட் 6 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அதுலயும் திருக்குறள் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருப்பாங்க கேட்பாங்க. யூனிட் 6ல திருக்குறள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதா கொடுத்திருப்பாங்க. மதசார்பற்ற தனித்தன்மை உள்ள இலக்கியம், அன்றாட வாழ்வியலோடு தொடர்பு தன்மை, மானுடத்தின் மீதான திருக்குறளின் தாக்கம், திருக்குறளும் மாறாத விழுமியங்களும், சமூக அரசியல் பொருளாதார நிகழ்வுகளில் திருக்குறளின் பொருத்தப்பாடு, திருக்குறளோட தத்துவ கோட்பாடு அப்படின்னு சொல்லிட்டு என்ன இருக்கும் அப்படின்னா இது வரைக்கும் நம்மளுக்கு திருக்குறள் அப்படின்னு சொல்லிட்டு கவர் ஆகும். இது நம்மளுக்கு ஸ்கூல் புக்ஸ்ல இன்னைக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஸ்கூல் புக்ஸா படிக்கணும். 20 அதிகாரங்களும் படிக்கணும், ஸ்கூல் புக்ஸ் படிக்கணும். நம்மளுக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 228 என் குரூப் 1 வரைக்குமே என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்கு திருக்குறள் சார்ந்த கேள்விகள் இருந்துட்டு தான் இருக்கும். இன்னைக்கு பார்க்க போறது 12th புக்கு, ஸ்கூல் புக்கு. இல்வாழ்க்கை. இல்வாழ்க்கை அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்பு பண்பு அப்படின்னு சொல்லிட்டு என்ன இருக்கு அப்படின்னா அடுத்தடுத்த லைன்ல வரக்கூடியது. நிரல் நிறை அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, இது அணி பாத்தீங்கன்னா நிரல் நிறை அணி. அன்பு, அன்புக்கு அறனும் பண்புக்கு பயனும் இருக்குது அப்படின்றப்போ அன்பும் அறனும் உடைய இல்வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னா அந்த வாழ்க்கைக்கு அதுதான் பண்பும் பயனும் கொடுக்கக்கூடியதா இருக்கும். அதுதான் உங்களுக்கு நிரந்தரம். ஒரு அன்பு இருக்கணும், அதுக்கேத்த மாதிரி உங்களுடைய முறை மாறக்கூடாது. அன்பும் பண்பும் இருக்கக்கூடியதுதான் என்னது, ஒரு இல்வாழ்க்கை. இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை. இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை. எப்படி ஒரு அறத்தோடு இயல்பா வாழக்கூடிய இல்வாழ்க்கை யாரு வாழ்றாங்களோ அவங்க யாரை விட சிறப்படைஞ்சவங்க அப்படின்னா முயற்சி சிறப்புடையவரை மேம்பட்டவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு முயற்சியில சிறப்படைகிறாங்க இல்லையா, அவங்கள விட மேம்பட்டவர் தான் அறத்தோடு இல்வாழ்க்கை வாழ்பவங்க. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையுள் தெய்வத்துள் வைக்கப்படும். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். இந்த உலகத்துல நீங்க அறநெறி பின்பற்றி அறவழியில வாழ்றீங்க அப்படிங்கிறப்போ அவங்க வானுலகத்துல இருக்கக்கூடிய தெய்வத்துக்கு இணையா மதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அறவழியில வாழக்கூடிய ஒரு இல்வாழ்க்கை வாழ்றவங்க. செய் நன்றி அறிதல். செய்யாமற் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது. ஒருவர் உதவி செய்யாம இருந்தோம், உதவி செய்யல அப்படின்றப்போ தனக்கு உதவி செய்த ஒருவருக்கு அவர் நம்மளுக்கு செய்யவே இல்லை ஆனா நம்மளுக்கு செய்யறாங்க அப்படிங்கிறப்போ இந்த மண்ணுலகமும் விண்ணுலகமும் அவருக்கு கைமாறா கொடுத்தா கூட ஈடாகாது. வையகமும் வானகமும் அப்படின்னா மண்ணுலகமும் விண்ணுலகமும். நீங்க ஒரு உதவியுமே செய்யல அப்படிங்கிறப்போ உங்களுக்கு ஒரு உதவி செய்யறாங்க அப்படின்னா அது எதுக்குமே ஈடாகாது. காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞானத்தின் மானப் பெரிது. காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞானத்தின் மானப் பெரிது. யார் ஒருத்தவங்க உங்களுக்கு உரிய காலத்துல, அது சின்ன உதவியாதான் இருக்கும் ஆனா அது உரிய காலத்துல பண்றாங்க இல்லையா, அந்த மாதிரி உரிய காலம் உங்களுக்கு தேவைப்படுற டயத்துல அது சின்னதோ பெருசோ ஆனா அது உங்களுக்கு வேற ஒருத்தவங்களுக்கு பார்க்கும்போது ஒரு சின்ன உதவி மாதிரி தெரியும். ஆனா அது உங்களுக்கு அந்த டயத்துக்கு பண்றாரு இல்லையா, அந்த காலத்துக்கு பண்றாங்க இல்லையா, அது இந்த உலகத்தை விட பெருசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த உலகத்தை விட அந்த உதவி பெரியது. பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலில் பெரிது. பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலின் பெரிது. உங்களுக்கு இப்படி இது செஞ்சா இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பயன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆராயாம ஒருத்தர் நம்மளுக்கு செய்யறாங்க இல்லையா, அதுதான் அந்த இது என்னன்னு சொல்றாங்க, கடலை விட பெருசு அப்படின்னு சொல்றாங்க. அவருடைய அன்பு ஆராய்ந்து பாத்தீங்க அப்படின்னா அது கடலை விட பெருசு. எப்படி காலத்தை விட காலத்துல செய்தது உலகத்தை விட பெருசுன்றாங்க. அதே மாதிரி அவரு இதனால நம்மளுக்கு இது செஞ்சோம்னா இது கிடைக்கும்னு எதிர்பார்க்காம ஒருத்தர் செய்யறாரு இல்லையா, அந்த அவரோட அன்பு நம்ம கடலை விட பெருசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திணை துணை நன்றி செய்யணும் பனைத்துணையா கொள்வர் பயன் தெரிவார். திணை துணை நன்றி செய்யணும் பனைத்துணையா கொள்வர் பயன் தெரிவார். ஒருத்தர் திணை அளவு கம்மியா திணை அளவு உதவி செஞ்சாலும்
அதனுடைய பயன் தெரிஞ்சவங்க அதனுடைய பனையளவு கொண்டு போற்றுவர். இந்த மேல சொன்ன மாதிரிதான், சின்ன உதவிதான் அப்படின்னாலும் அதனுடைய பயன் ஒண்ணு இருக்குல்ல, அது எப்ப செய்யறாங்க, அது எந்த சுச்சுவேஷன்ல நம்மளுக்கு அந்த ஹெல்ப் பண்றாங்க அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. அந்த பயன் தெரிஞ்சவங்களுக்கு தான் அது தெரியும், அது எப்பேற்பட்ட உதவி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அது திணையளவு உதவிதான், அதை பனையளவா கொண்டு போற்றுவர். நன்றி மறப்பது நன்றென்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. நன்றி மறப்பது நன்றென்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. ஒருத்தவங்க நம்மளுக்கு செய்யக்கூடிய நன்மையை மறக்கிறது நல்லதன்று. நன்மையை மறந்துடலாம், சரி. நன்மையை என்ன பண்ணக்கூடாது, மறக்க கூடாது. தீமையான விஷயத்தான் மறக்கணும். ஒருவர் நமக்கு செஞ்ச நன்மையை மறப்பது நல்லது கிடையாது, நல்லது அன்றுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க செஞ்ச தீமையை என்ன பண்ணணும், அன்னைக்கே மறந்துடுறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன ஒரு விஷயம், என்ன ஒரு வாழ்க்கையில நடந்தாலும் நல்லதையே நினைப்போமே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நல்லதை மட்டும் நினைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தீமையான விஷயம் நடந்த மாதிரியே என்ன பண்ணிடாதீங்க, நினைச்சிடாதீங்க, அதை மறந்துடுங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னன்றி கொன்றாருக்கும் உய்வுண்டா உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகற்கு. என்னன்றி கொன்றாருக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகற்கு. ஏதோ ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணிருக்கலாம், ஆனா அந்த பண்ணின விஷயங்களை அழிச்சவருக்கு தப்பி பிழைக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா ஒருத்தர் செஞ்ச உதவின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதை மறந்துட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு வாய்ப்பே கிடையாது, உயிரே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு அடுத்த வாய்ப்புன்னு ஒண்ணு கிடைக்கவே கிடைக்காது. தப்பி பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும், ஏதோ ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க, அறத்தை என்ன இருக்கீங்க மறந்துட்டீங்க அப்படின்னா அதை அழிச்சிருக்கீங்க அப்படிங்கிறப்போ அது கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா நீங்க ஒருத்தர் செஞ்ச உதவியை மறக்க கூடாது. சின்ன உதவியோ பெரிய உதவியோ மறக்காம இருந்தீங்க அப்படின்னா தான் அது நல்லது. மறந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்து தப்பு பிழைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. வெக்காமை. வெக்காமை அப்படின்னா என்னன்னு சொல்றாங்க, பிறர் பொருள் மேல ஆசைப்படாம இருக்கிறது, அதுதான் என்னது, வெக்காமை. படுபயன் வெக்கி பழிபடுவ செய்யார் நடுவன்மை நாணுபவர். படுபயன் வெக்கி பழிபடுவ செய்யார் நடுவன்மை நாணுபவர். ஒருத்தர் அவருடைய நடுவு நிலைமைன்னு ஒண்ணு இருக்கு, அதை விட்டுட்டு நாணம் கொள்ளும் பண்பாளர்கள் பெரும் பயன் கிடைச்சானோ, இது மூலமா நம்மளுக்கு நிறைய கிடைக்க போகுது அப்படிங்கிற பட்சத்துல கூட பிறருடைய பொருட்களை கவரக்கூடிய ஒரு பழியான செயல்களை செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த நடுவு நிலைமை விட்டுட்டு அதை விட்டுட்டு நாணம் கொள்ளக்கூடிய பண்பாளர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, இது மூலமா நம்மளுக்கு நிறைய பயன் இருக்கும் அப்படின்னா கூட என்ன பண்ண மாட்டாங்க, பிறர் பொருளை கவரும் பழியான செயல்களை செய்ய மாட்டாங்க. இளம் என்னும் வெக்குதல் செய்யார் புலம் வென்ற புண்மையில் காட்சியவர். இளம் என்னும் வெக்குதல் செய்யார் புலம் வென்ற புண்மையில் காட்சியவர். ஒரு எல்லாமே தெரியும், ஐம்புலன்களை வென்ற தெளிவுடையவங்க அப்படின்றப்போ அவங்களுடைய வறுமையை காரணமா காட்டி என்ன பண்ண மாட்டாங்க, எல்லாமே தெரியக்கூடிய ஒரு ஆளு ஆனா வறுமையில இருக்காங்க அப்படிங்கிறப்போ நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண மாட்டாங்க, பிறர் பொருளை கவரணும்னு நினைக்க கூட மாட்டாங்க. அக்காமை செல்வத்திற்கு யாதெனின் வெக்காமை வேண்டும் பிறன் கைப்பொருள். அக்காமை செல்வத்திற்கு யாதெனின் வெக்காமை வேண்டும் பிறன் கைப்பொருள். நீங்க உங்களோட செல்வம் குறையாம இருக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு வழி என்ன இருக்கு அப்படின்னா, நீங்க பிறருடைய கைப்பொருளை விரும்பாம இருக்கணும். அது போதும், நீங்க செல்வத்தை சேர்த்து வைக்கணும்னே இல்லை, உங்கள்கிட்ட ஆல்ரெடி இருக்கு, செல்வம் குறையாம பாத்துக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல நீங்க பிறருடைய பொருளை விரும்பாம இருக்கணும், அதுவே உங்களுக்கு செல்வத்தை காப்பாத்தி கொடுக்கும். புலால் மறுத்தல். 26வது அதிகாரம் புலால் மறுத்தல். திணல் பொருட்டால் கொள்ளாது உலகெனின் யாரும் விளை பொருட்டால் ஊன் தருவார் இல். திணல் பொருட்டால் கொள்ளாது உலகெனின் யாரும் விளை பொருட்டால் ஊன் தருவார் இல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சாப்பிடுறவங்க இல்ல அப்படின்னா விக்கிறவங்க இருப்பாங்களா, அதுதான் புலால் அப்படின்னா அந்த மாமிசம், அது திங்கிறத பொருட்டு உயிர்களை கொள்றவங்க இல்ல அப்படின்னா சாப்பிடறதுக்காக தான் போய் வாங்க போவாங்க. அப்படி அவங்க வாங்க போறதுனாலதான் இவங்க விக்கிறாங்க. அப்படி வாங்குறவங்களே இல்ல அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, ஊன் விற்பவர் யாரும் இருக்க மாட்டாங்க. வெகுளாமை. செல்லிடத்து காப்பான் சினங்காப்பான் அல்லிடத்து காக்கின் என் காவாக்கால் என். செல்லிடத்து காப்பான் சினம் காப்பான்
அல்லிடத்து காக்கின் என் காவாக்கள் என். நீங்க வெகுளாமை அப்படின்னு வெகுதல் அப்படின்னா கோபம், வெகுளாமைனா கோபப்படக்கூடாது. உங்களுக்கு ஒருத்தர் நம்ம யார் மேல கோவப்படுவோம் அப்படின்னா நம்மளை விட பலசாலியாக, நம்மளை விட திறமையா நம்ம மேல கோவப்படுறவங்க நம்ம கோவப்படவே மாட்டோம். அந்த இடத்துல அமைதியா போயிடுவோம். ஆனா நம்மளை விட மெலியவர் இருக்காங்க அப்படின்னா இவனை நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுக்கான ஒரு ஆள் இருக்கா, இவனை திட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம் இல்லையா. அந்த மாதிரி மெலியவர்கிட்ட நீங்க கோபம் கொள்ளாம என்ன பண்ணணும், அவர்கிட்டதான் உண்மையிலேயே நீங்க கோவப்படக்கூடாது. நீங்க வலியவர்கிட்ட கோவப்பட்டா என்ன, படாட்டி என்ன, அது பிரயோஜனம் கிடையாது. ஆனா உங்களை விட மெலியவர்கிட்ட நீங்க என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா கோவப்படக்கூடாது. மறத்தல் வெகுளியை யார் மாட்டும் தீய பிறத்தல் அதனால் வரும். மறத்தல் வெகுளியை யார் மாட்டும் தீய பிறத்தல் அதனால் வரும். கோபம் வர்றதுனால, சினம் ஏற்படுறதுனால, அதனாலதான் நம்மளுக்கு துன்பம் நிறைய வரும். தீமையான விஷயங்கள் நிறைய சேர ஆரம்பிச்சிடும் கோபப்படப்பட. அத தெரிஞ்சுக்கிட்டு யாரிடமும் நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா கோவப்படாம இருக்கணும், அதை மறந்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோவப்படாம இருந்தீங்க அப்படின்னா தீமையான விளைவுகள் உங்களை சேராது. நகையும் உவகையும் கொள்ளும் சினத்தின் பகையும் உளவோ பிற. நகையும் உவகையும் கொள்ளும் சினத்தின் பகையும் உளவோ பிற. அதாவது உங்களுடைய சந்தோஷம் இருக்கு, முகமலர்ச்சி, அகமலர்ச்சி, உள்ளத்தால மகிழ்ச்சி, இதை கொல்லக்கூடிய சினம் இருக்குது அப்படின்னா இந்த சினத்தை விட வேற ஏதாவது பகை இருக்கா, அதுவே உங்களை கொன்னுரும். புதுசா ஒரு ஆள் பகைவர் வரணும்னா அவசியமே இல்லை. உங்களோட முகமலர்ச்சியே கொல்லக்கூடியது, உங்களுடைய அகமலர்ச்சியை கொல்லக்கூடியது எது, சினம் தான். அதுவே உங்களுக்கு இருக்கும்போது வேற ஏதாவது பகை எது வேணுமா, வேற பகையே உங்களுக்கு தேவையில்லை. தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். ஒருத்தர் நீங்க உங்களை காத்துக்கணும் அப்படின்னு நீங்க விரும்புறீங்க அப்படின்னா சினம் வராமல் காத்து கொள்ள வேண்டும், சினம் வராமல் காத்து கொள்ளணும். அப்படி காக்கல அப்படின்னா அந்த கோபமே உங்களை அழிச்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. கோபப்படாம இருக்கணும். அந்த கோபம் அப்படிங்கிறது உங்களை மட்டும் இல்ல, சுத்தி இருக்கிறவங்களையும் சேர்த்து அழிச்சிடும். சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏம புனையை சுடும். சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏம புனையை சுடும். இதேதான் சினம் அப்படிங்கிறது அவங்கள சேர்ந்தவங்களை அழிக்கக்கூடிய ஒரு நெருப்பு. அது அவங்கள மட்டும் இல்ல, சுத்தி ஃபுல்லாமே உங்களை பாதுகாப்பா இருக்கக்கூடிய தெப்பத்தையுமே சுட்டு அழிச்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க சினம்ங்கிறது என்ன அப்படின்னா கோபத்தை அழிக்கக்கூடிய ஒரு நெருப்பு மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ உன்னை உருவகப்படுத்திட்டு அவங்க சொல்லக்கூடிய மீனிங்கை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுனாலதான் அது ஏகதேச உருவகணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவரது சுற்றம் அப்படிங்கிற பாதுகாப்பு தெப்பத்தையே அந்த கோபம் அழிச்சிடும். ஊழ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும். நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும். ஒருவர் எப்படி ஒரு நுட்பமான நூல் நிறைய கத்திருந்தாலும் அவருக்கு இயல்பா ஒரு அறிவு இருக்கும் இல்லையா, அதுதான் ஃபைனலா மேலோங்கி நிற்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளவு நூல்கள் படிக்கிறாங்க, எவ்வளவு விஷயங்கள் கத்துக்கிறாங்க, நுட்பமான அறிவு இருக்கிற ஒரு ஆளுதான். ஆனாலும் அவருக்கு இயல்பான ஒரு அறிவு இருக்கும் இல்லையா, அதுதான் இதை விட அதுதான் மேலோங்கி நிற்கும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. இதெல்லாம் படிக்கிறனால வர்றது, கத்துக்கிறனால வர்றது. ஆனா உண்மையான இயல்பான அறிவுன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா, அதுதான் என்னது விதி. ஊழ் அப்படிங்கிறது என்னது, அதுதான் உங்களுக்கு இயல்பா இருக்கக்கூடியது, அதுதான் மேலோங்கி நிற்போம். இருவேறு உலகத்து இயற்கை இருவேறு தெல்லியர் ஆதலும் வேறு. இருவேறு உலகத்து இயற்கை திருவேறு தெல்லியர் ஆதலும் வேறு. இந்த உலகம் ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ என்ன ரெண்டு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, செல்வந்தர் எல்லாம் அறிவுக்காரங்க கிடையாது, அதே மாதிரி அறிவு இருக்கிறவங்கள்ட்ட எல்லாம் செல்வம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விஷயம் என்ன பண்ணிருக்காங்க. இந்த உலகம் அப்படிங்கிறது ரெண்டா இருக்குது. செல்வம் இருக்கிறவர்கிட்ட அறிவு இல்ல, அறிவு இருக்கிறவங்க கிட்ட செல்வம் இருக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க சொல்லியிருக்காங்க. திருக்குறள் இன்னைக்கு நம்ம 12ஆம் வகுப்பு ஆரம்பிச்சிருக்கோம். திருக்கூட்டல் குறள், திருக்குறள் இந்த இது சிறந்த குறள் வெண்பாக்களால் ஆகுனதால் இது பெயர் பெற்றது. இது 14 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று. குறள் அப்படின்னா 2 அடி வெண்பா, திரு அப்படின்னா சிறப்பு அப்படிங்கிற அடைமொழி. இப்ப அடைமொழியால் திருக்குறள் சார்ந்த கேள்விகள் அதிகமா வரும்.
அப்படிங்கிறப்போ ஒரு லைனும் மிஸ் பண்ணாம படிக்கணும். திருக்குறள் அப்படிங்கிறது அடையெடுத்த கருவியாகு பெயர் அப்படின்னு சொல்றாங்க. இது என்னன்னு சொல்றாங்க? உலக பொதுமறை, அற இலக்கியம், தமிழர் திருமறை, மனித நாகரிகம் அப்படிங்கிறது பிற நாடுகள்ல தோன்றதுக்கு முன்பேயே மனித வாழ்வின் மேன்மையான வாழ்க்கை நெறிகளை வகுத்து காட்டிய நூல் தான் திருக்குறள். இது நிறைய மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. நான் இது இலக்கிய வரலாறுல எந்தெந்த மொழிகள்ல யார் யார் மொழிபெயர்த்திருக்காங்க அப்படிங்கறதுமே நம்ம என்ன பண்ணிருக்கோம், பார்த்திருக்கோம். ஆளும் வேலும் பல்லுக்குருதி, நாளும் ரெண்டும் சொல்லுக்குருதி. நாள் 2 அப்படிங்கிறது என்னது? நாலடியார் திருக்குறள். பழகுதமிழ் சொல்லருமை நாளிரண்டில். நாள் 2 அப்படின்னாலும் நாலடியாரையும் திருக்குறள் தான் சொல்றாங்க. இதுல நாள் என்கிறது நாலடியார், 2ங்கிறது திருக்குறள். இதுக்கு பதன்வர் உரை எழுதியிருப்பாங்க. தருமர், மணக்குடவர், தாமத்தர், நச்சர், பரிதி பரிமேலழகர், திரிமலையர், மல்லர், பரிபெருமாள், காளிங்கர், வள்ளுவர் நூறுக்கு எல்லையுரை செய்தார் இவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய இந்த பதின்மர் உரை எழுதியிருப்பாங்க. இதுல பரிமேலழகரின் உரை சிறந்ததா சொல்லப்படுது. இதை முதல்ல அச்சிட்டு வெளியிட்டது எப்போ அப்படின்னா 1812 தஞ்சை ஞானப்பிரகாசம் வெளியிட்டிருப்பாங்க. சிறப்பா பாரதியார் என்ன சொல்றாரு? வள்ளுவன் தன்னை உலகினிக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு தான் நம்ம திருக்குறள். வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே அப்படின்னு சொல்லியிருக்காரு பாரதிதாசன். தமிழ்நாடு அரசு 133 அடி உள்ள திருவள்ளுவர் சிலையை எங்க நிறுவிருக்காங்க? கன்னியாகுமரியிலையும். அவருடைய நினைவை போற்றும் வகையில திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் வேலூர்லயும் நிறுவப்பட்டிருக்கு. இது 3 பால பிரிக்கிறாங்க. அறம், பொருள், இன்பம். அறத்துப்பால்ல 38, பொருள்ல 70, இன்பம் 25, 133 அதிகாரம் இருக்கு. இயல்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 9 இயல்கள் இருக்கும். அறம்ல 4 இருக்கும். பாயிரவியல்ல 4, இல்லறவியல்ல 20, துறவரவியல் 13, ஊழியல் 1. பொருட்பால்ல 3 இயல்கள் இருக்கும். அரசியல் 25, அமைச்சியல் 32, ஒளிவியல் 13, இன்பம் 2 இருக்கும். களவியல் 7, கற்பியல் 18 அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க? இந்த இயல்கள் 9 இயல்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க? கொடுத்திருக்காங்க. திருக்குறள் வகுப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு தனியாவே ஒரு பிளேலிஸ்டே போட்டிருக்கேன். திருக்குறள் வகுப்புகள் அப்படின்றப்போ நீங்க அதை பார்த்துட்டு வந்துட்டே இருங்க. நம்ம ஸ்டாண்டர்ட் வாய்ஸாவும் முடிச்சிடலாம், அதிகாரங்கள் வாய்ஸாவும் என்ன பண்ணிடலாம், கிளியர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.